அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஜியாவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு பதிவுல 2 நிகழ்வுகளை கோர்வையா உங்களோட பகிர்ந்துக்க போறேன். ஒன்னு போன வருஷம் நடந்தது, இன்னொன்னு நேத்து நடந்தது. முதல்ல போன வருஷம் நிகழ்வை பத்தி பார்க்கலாம். ஒரு இரவு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கேன். இரவு முழுக்க பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. பஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன். டிரைவருக்கு பின்னாடி உள்ள 2வது இருக்கையில உட்காந்துட்டு இருக்கேன், ஜன்னல் ஓரத்துல. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழு. அதில் 2 பெண்கள், மீதமுள்ளவர்கள் ஆண்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாவே எவ்வளோ கலகலப்பாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப கலகலப்பாக இருந்தது, பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பேச்சிலேயோ நான் கவனிச்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து எனக்கு பின் இருக்கே இல்லையா, அவங்க பேசுறது கவனிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த 2 பெண்களை வந்து அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க. வார்த்தையாலேயோ செயலாலேயோ அவங்க எந்த இடத்துலையுமே வரம்பு மீறல. அவங்கள பாதுகாக்கிறது தங்களோட வேலைங்கிற அளவுக்கு, என்னதான் விளையாட்டாக இருந்தாலும் அந்த வயசுக்குரிய அந்த பேச்சுகள் இருந்தாலும் அந்த வரம்பு மீறாம பார்த்துக்கிட்டாங்க. இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த இளைஞர் சமுதாயத்து மேல வந்து ஒரு மதிப்பு கூடிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் காலேஜ் டேஸ்ல அப்படிதான் இருந்திருக்கோம். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நானும் என்னுடைய கல்லூரி நாட்கள்ல வந்து எப்படி இருந்திருக்கேன். இதே மாதிரி இரவு பிரயாணம் செய்யும் போது என்னுடைய நண்பர்களோட பயணிச்ச நாட்கள்லாம் எனக்கு அப்போ நினைக்கு வந்து போச்சு. அப்படியே தூங்கிட்டேங்க. ஏன்னா அன்னைக்கு முழுக்க நல்ல வேலை, அசதி, தூங்கிட்டேன். திடீர்னு டிரைவர் பிரேக் போடுறாரு. பயந்து எழுந்துக்கிட்டேன், உச்சக்கட்ட பயம். நல்ல வேலை இடிச்சுக்கல. பஸ்ல நிறைய பேர் இடிச்சுக்கிட்டாங்க. பஸ்ல உள்ள அத்தனை பேருமே பயந்து தான் எழுந்துக்கிட்டாங்க. சிலர் அவரை திட்டக்கூட செய்தாங்க டிரைவரை. அப்போதான் கவனிச்சேன், கண்டக்டர் முன்னாடி இருக்கையில உட்காராம பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து முன்னாடி வந்து என்ன நடந்தது அப்படின்னு டிரைவர்கிட்ட விசாரிச்சுட்டு போறாரு. ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு திரும்ப போனாரு. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு நாய் குறுக்க வந்துருச்சு, அதுக்காக டிரைவர் பிரேக் போட்டிருக்காரு. ஒரு 10-15 நிமிஷம் பஸ்ல ஒரு சலசலப்பு இருந்திருக்கும். அதுக்கு பிறகு எல்லாரும் திரும்ப தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தூக்கமே வரலைங்க. எனக்கு இன்னும் அந்த படபடப்பு குறையவே இல்லை. அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன். அப்போ பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்க, இந்த கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுல ஒரு தம்பி, டேய் மணி 2:45 ஆகுது, டிரைவருக்கு தூக்கம் கூட வரலாம்ல, நான் போய் அவருக்கு பேச்சு துணையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டாரு. எழுந்து போறத நான் பார்த்தேன். போயிட்டு அந்த தம்பி உட்காந்து பேசிட்டு வந்தாரு. இது என்ன பிரமாதம்னு கேட்காதீங்க, எனக்கு இது பிரமாதம் தான். ஏன்னா ஒரு 21 வயதுல இருந்து 22 வயதுக்குள்ள ஒரு இளைஞன், அதுவும் பட்டப்படிப்பு கூட அவங்க முடிச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஒரு அப்பதான் வந்து அந்த மாணவ பருவத்துல இருந்து ஒரு இளைஞர் பருவத்துக்குள்ள அடியெடுத்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நிலைமையில ஒரு இளைஞன் சமூக பொறுப்போட முன் வந்து அந்த வேலையை செஞ்சிருக்கான். அந்த தம்பி மறைமுகமா அந்த டிரைவருக்கு ஒரு பாதுகாப்பு, அவருக்கு ஒரு துணையோட இல்லாம அந்த பஸ்ல உள்ள அத்தனை பேரும் பாதுகாப்பா பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. பாத்தீங்களா, அந்த பஸ்ல உள்ள அத்தனை பேரும் தூங்கிட்டு இருக்கும்பொழுது டிரைவர் கண்ணை முழிச்சு வண்டி ஓட்டுறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சு அப்படிங்கிறது அந்த தம்பிக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா. போய் உட்காந்து பேசிட்டு வந்தார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப பாதுகாப்பாக உணர்ந்தேன். எனக்கு அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க மேலே உள்ள மதிப்பு இன்னும் கூடிருச்சு. அது வந்து இப்போ நினைச்சாலும் வந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் எனக்கு இருக்கு. நிறைய பேரோட பகிர்ந்திருக்கேன் நான் இந்த ஒரு நிகழ்வை. ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். நான் எல்லாத்தையுமே சென்சிட்டிவா பார்க்குற ஆளுங்க, ஆழ்ந்து பார்க்குற ஆளு. சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுற ஆளு. இது என்னுடைய இயல்பு, சரிங்களா. இப்போ நேத்து நடந்த நிகழ்வுக்கு வருவோம். நானும் என்னுடைய தோழியும் வெளியே போயிருந்தோம். வெயில்னா வெயில், அப்படி ஒரு வெயிலுங்க. தோலை உரிச்சிரும் போல இருந்தது. வேற வழியில் அந்த நேரத்துக்கு போக வேண்டிய கட்டாயம். வேலை முடிஞ்சு வந்து எங்கேயாச்சும் நிழல ஒதுங்கணும் போல இருந்தது. என்னால் வண்டி ஓட்ட முடியல. சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருந்தது. அப்போ பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்தது. நானும் என்னுடைய தோழியும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு போனோம்.
அந்த வெயில்ல இருந்து அந்த நிழல் ஒதுங்கினது, அந்த பதமான நிழல். நல்ல ஒரு மெலடி சாங் போட்டிருந்தாங்க, அவ்வளோ சுகமாக இருந்தது காதுக்கு. அதுக்கு பிறகு கையில் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் சொல்ல வேணுமா, தொண்டையில் அவ்வளோ இதமாக இருந்தது. ரொம்ப ரசித்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தப்போ அங்கே ஒரு 5-6 பேர் கொண்ட ஒரு இளைஞர் பட்டாளம் உள்ளே வந்தது. திரும்ப அதே தான், அவ்வளோ நேரம் அமைதியாக நாங்கெல்லாம் மெல்ல தான் பேசிகிட்டு இருந்தோம். இவங்க வந்த உடனே நான் கலகலப்பாயிருச்சு. இடம் வந்து வேறு மாதிரி ஒரு காலேஜ் வைப்பு வந்தது. பசங்க நல்லா சத்தமாக பேசிகிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது. ஓகே, நாங்கெல்லாம் அவங்க பேசுறத கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க எங்களை விட உறக்க பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அதில் ஒரு தம்பி வந்து ஃபோனை வச்சுட்டு ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருந்தாரு. அது அநேகமாக அந்த சிங்கப்பெண் அதிரடி படையோட வீடியோ. அதில் அந்த பாடலும் ஒழிச்சிட்டு இருந்தது, அந்த சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே அப்படிங்கிற மாதிரி. அந்த வரிகளை கேட்டவுடனே அந்த தம்பி ட்ரிகர் ஆனார். அது என்ன ஆணினமே உன்னை வணங்குமே அப்படின்னும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கு மேலே அந்த தம்பி பேசினது எதையும் என்னால் நிறைய பேசினாரு. அதாவது அவர் பேசினது எந்த விதமாக இருந்ததுன்னா, ஆணினம் தான் பெரியது, பெண்ணினம் ஆணினத்துக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. அந்த தம்பி என்ன ஒரு காலேஜ் முடிச்சிருப்பாரு, இல்லை இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு அந்த வயது தான் இருக்கும் அவருக்கு. எனக்கு மட்டும் இல்லைங்க, அங்கே இருந்தவங்க அவங்க சத்தமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க, எல்லாருக்குமே கிட்ட. அங்கே இருந்த ஒரு சிலர் வந்து அதை சங்கடமாக உணர்ந்தாங்க, அது என்னால் கவனிக்க முடிஞ்சது. எங்கள் ஐஸ்கிரீம் அதுக்குள்ளே தீர்ந்துடுச்சு. சரி, நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே எங்களால் எதுவும் பேச முடியல. வண்டியில் வரும்போது நானும் என்னுடைய தோழியும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அது பிறகு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் என்னதான் மற்ற வேலைகளில் என்னுடைய கவனம் போனாலும் மனசுக்குள்ள அந்த தம்பி பேசினதே எனக்கு ஓடிட்டு இருந்தது. இந்த காலத்துலேயும் வந்து இப்படி யோசிக்கிறாங்களா? அதாவது இது வந்து ஒரு வயசானவரோ இல்லை வயது முதிர்ந்தவரோ யாரோ ஒருத்தர் பேசியிருந்தா அவங்க அந்த காலத்து ஆள் அப்படின்னு என்னால் எனக்கு பெருசாக பாதிச்சிருக்காது. ஒரு இளைஞன் இந்த கண்ணோட்டத்தில் பேசினது வந்து என்னால் ஏற்றுக்க முடியலன்னா இங்கே பெண்ணினம் தான் பெருசுன்னு நான் வாதாட வரல. அந்த ஆண்மை பற்றியும் அந்த பெண்மை பற்றியும் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காரு அந்த தம்பி அப்படிங்கிற ஒரு வருத்தம். அப்போது கொஞ்ச நேரம் பிறகு எனக்கு தோணுச்சு, நம்ம ஒருவேளை அந்த தம்பிக்கிட்ட அது அப்படி இல்லைப்பா இப்படின்னு சொல்லியிருக்கணுமோ அப்படின்னு யோசித்தேன். அப்போது அடுத்து என்ன தோணுச்சு அப்படின்னா, போய் சொல்லியிருந்தா மட்டும் ஆமாங்கம்மா நீங்கள் சொல்கிறது சரின்னு அந்த தம்பி ஏற்றுக்கிட்ட இருக்க போகிறாரு, நம்மளை வச்சு செஞ்சுருக்க போகிறாங்க இல்லையா, நல்ல வேளை பேசாமல் வந்துட்டோம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ எனக்குள்ளேயே அடுத்த கேள்வி, அது அப்படி இல்லைப்பா இப்படின்னு நான் எனக்கே ஒரு நியாயப்படுத்திக்கிட்டேன்ல, அது என்ன அப்படி இப்படி அப்படின்னப்போ என்னோட புரிதல் என்ன, உணர்வு பூர்வமாக பெண்மையும் நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்மையும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் வார்த்தைகளில் என்னால் அதை எப்படி விவரிக்கணும் அப்படிங்கிறத இப்போ ஒருவேளை அந்த தம்பிகிட்ட நான் பேசியிருந்தேன்னா என்ன பேசியிருப்பேன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தப்போ கொஞ்சம் திணறினேன், நிச்சயமாகவே திணறினேன். அப்போ யோசித்தேன், இப்போ எல்லா பண்புகளும் பெண்மைக்கும் ஆண்மைக்கும் சமமாக தான் இருக்குது. 2 பேரும் பொறுப்பாக இருக்கணும், 2 பேரும் உழைக்கணும், 2 பேரும் 2 இனமும் ஆணினம், நான் சொல்கிறது 2 பேருன்றது ஆணினம் பெண்ணினம், அரவணைச்சு போகணும், எல்லா கரடு முரடான பாதைகளில் இணையாக பயணிச்சுட்டு போகணும், எல்லாமே சமமாக இருக்கிற பண்புகள். அப்போ எந்த இடத்துல வந்து பெண்ணினத்தை வந்து கொஞ்சம் தாழ்ந்து பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா, பெண்மை வந்து மென்மையாக இருக்கிறதுனால ஆணோட பலம் அங்கே பாதுகாப்பாக தேவைப்பட்டுச்சு. இந்த ஒரு புரிதலே வந்து நாளடைவில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஆணினம் வந்து உயர்ந்தவர்கள், பெண்ணினம் வந்து அவங்களுக்கு கீழே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதலாக மாறிடுச்சு. ஆனால் இன்னைக்கு உள்ள கல்வி வளர்ச்சி அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல எப்படி இன்னும் அதே எண்ணோட்டத்தோடு இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. சரி, ஒரு வார்த்தையில் இப்போ பெண்ணினம் ஆணினத்துக்கு முக்கியமான ஒரு வேறுபாடு என்னன்னா, ஆண்கள் கொஞ்சம் கூடுதலா உடல் பலம் வாய்ந்தவர்கள், கொஞ்சம் கூடுதலா, நான் நல்லா கவனிச்சுக்கோங்க. பெண்கள்
கொஞ்சம் குறைஞ்சி உடல் பலத்தில் வந்து கொஞ்சம் குறைஞ்சி இருக்கவங்க. இதே பெண்கள் வந்து மனபலத்தில் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்காங்க. இந்த இடத்துல ஆண்கள்கிட்ட அது கொஞ்சம் குறைவாக இருக்கு. இவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த புரிதல் இருந்தாவே அழகா இணையா பயணம் செய்யலாம் இல்லைங்களா? இன்னும் ஆனா எனக்கான அந்த தேடல் வந்து அந்த வார்த்தைகளை இந்த ரெண்டு இனத்தையும் எப்படி விவரிக்கணும், இந்த உணர்வை எப்படி விவரிக்கணும் அப்படின்ற ஒரு தேடல் ஓடிக்கிட்டே இருந்தது. அது ஒரு போராட்டமாவே இருந்தது எனக்குள்ள. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த தம்பிக்கு நான் பதில் சொல்லணும், இல்லை அந்த தம்பி மாதிரி யோசிக்கிற இளைஞர்களுக்கும் பதில் சொல்லணும். ஏன்னா நான் ஒரு பெண்ணை பதில் சொல்லலை, அந்த ரெண்டு அந்த ஆணினம் பெண்ணினத்தை பற்றின புரிதல் வந்து சரியா இருந்தாதான் அந்த சமுதாயத்தை நம்மளால நல்ல வழியில கொண்டு போக முடியுங்கிற ஒரு ஏக்கம், வேற ஒன்றும் கிடையாது. தேட ஆரம்பிச்சிட்டேன் வார்த்தைகள்ல. ஒரு வரியிலையோ ஒரு வார்த்தையிலையோ விவரிக்கணும்னா எப்படி விவரிப்போம் அப்படின்னா, பெண் அப்படிங்கிறப்போ என்னோட ஒரு பெண்ணா நான் உணர்ந்த பொறுத்த வரைக்கும் பெண்ணாய் பிறப்பது ஒரு தவம். அது நிஜம். எத்தனை கஷ்டங்களை கடந்து வந்திருந்தாலும் அந்த பெண்மையை ரசிக்கிறேன், நான் உணர்ந்திருக்கேன். இப்போ ஒரு ஆண்மையை விவரிக்கணும் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து ரொம்ப தேடலுக்கு பிறகு கிடைச்ச ஒரு அழகான வார்த்தை ஆணாய் இருப்பது தெய்வீகம். ரொம்ப மனசுக்கு திருப்தியான இருந்ததுங்க இந்த வார்த்தை. பெண்ணாய் பிறப்பது ஒரு தவம்னா ஆணாய் இருப்பது தெய்வீகம். இந்த புரிதல் இருந்தாவே இந்த மாதிரி பேச்செல்லாம் வராது. இந்த புரிதல் இருந்தாதான் ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும், தாய் தந்தையா இருக்கட்டும், சகோதரன் சகோதரியா இருக்கட்டும், தோழன் தோழியா இருக்கட்டும், இந்த சமுதாயத்தை அழகா கொண்டு போக முடியும், ஆரோக்கியமா கொண்டு போக முடியும். அது ரொம்ப பெரிய விஷயங்க. இன்னும் அதை பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். இது என்னுடைய புரிதல். ஒரு சின்ன தேடல் இருந்தது எனக்குள்ள, ஒரு மன போராட்டம் இருந்தது. எனக்கு அதுக்கு தகுந்த வார்த்தை அந்த கிடைச்சிட்டதுல ஒரு சந்தோஷம். இப்போ இதுக்கு பிறகும் வந்து ஆணினம் தான் பெருசு, பெண்ணினம் தான் பெருசு அப்படின்னு யாருன்னா பேசினாங்கன்னா, இதை விட ரொம்ப அழகாலாம் வந்து பெண்மையும் ஆண்மையும் பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் நான் வந்து முன்னாடி நிற்கக்கூட முடியாது. எனக்கு அந்த புரிதல் நல்லாவே இருக்குது. ஆனால் எனக்கு இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும். இதுக்கு மேலேயும் இவ்வளோ காலத்துக்கு பிறகும் வந்து பெண்ணினம் தான் பெருசு, ஆணினம் தான் பெருசு அப்படின்னு ஒரு விவாதம் வச்சாங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததா அப்படின்னு அதுக்கு என்ன பதிலோ அதே பதில் தான் இது. இல்லை இதை மீறியும் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்ல விரும்புகிறேன். ஷேம் ஷேம் பப்பி ஷேம். குழந்தைங்களாவே இருந்தால் வேறு எப்படிங்க சொல்லி புரிய வைக்கிறது? மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.